நடிகர் கமலஹாசன் நான் வந்து முதலமைச்சர் ஆகிறதுக்கான அரசியலுக்கு வரல அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் நொட்டுறதுக்கா வந்தார்? என்ன ரசிகர் ஊரை கேனப்பா நினச்சாப்லையா? முதலமைச்சராக அரசியலுக்கு இல்லைன்னா அப்புறம் எதுக்கு வந்தார்? திமுகவுக்கு சேவை செய்ய வந்தாரா? ஸ்டாலினை முதலமைச்சராகவும் உதயநிதியை துணை முதலமைச்சராகவும் அதுக்காக வந்தாரா? என்னங்க கேனத்தனமாக இருக்கு. அப்புறம் எதுக்கு டார்ச் லைட்டை உடச்ச? டார்ச் லைட்டை கொண்டு டிவியை எதுக்கு உடச்ச? ஒரு விளையாட்டுனா ஜெயிக்கணும், தொழில்னா வந்து லாபம் சம்பாதிக்கணும். அது மாதிரி தானே அரசியலுக்கு வந்தால் நீ வந்து எம்எல்ஏ ஆகணும், எம்பி ஆகணும், முதலமைச்சர் ஆகணும், ஆசைப்பட்டு அரசியலுக்கு வரணும். அதை விட்டு போட்டு நான் முதலமைச்சராக அரசியலுக்கு வரல, எம்பி ஆக அரசியலுக்கு வரல, எம்எல்ஏ ஆக அரசியலுக்கு வரல அப்படின்னு சொல்லி கமல் சொல்லியிருக்காரு. அப்புறம் நொட்டுறதுக்கு வந்து கோவையில் நின்று வானதிகிட்ட நல்ல வேலை ஜெயிச்சு தொலையில் வானதி ஆப்ப வச்சு விட்டுருச்சு. இல்லைன்னா வந்து அதுக்கு எதையாவது செஞ்சு விட்ருப்பேன். திமுக காசை வாங்கி ராஜினாமா பண்ணாலும் பண்ணி விட்டுருப்பேன். நீ அழகான காரணம் ஒன்று சொல்கிறாரு. ரசிகர்கள் யாருன்னே எனக்கு தெரியாது, அவங்களுக்கு நான் யாருன்னு எனக்கு ரசிகர்கள் யாருன்னு தெரியணுங்கிறதுக்காக நான் வந்து அரசியலுக்கு வந்தேன். ஒரு காரணம், நீலாம் மனுஷன் தானே, போதையிலேயே எந்நேரம் இருப்பியா? படத்தில் எதையும் பேசுகிறப்பதையும் புரியாத மாதிரி பேசுகிற, படமும் புரிய மாட்டுது, ஒரு படமும் ஓடவும் மாட்டுது. எதுக்கு இந்த வேலை உனக்கு? அதுக்கு திமுகவோட எடுபடின்னு சொல்லிட்டு போ, எல்லாரும் ஏற்றுக்குறான்.